ஏற்கனவே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பற்றி பார்ட் 1 வீடியோ பேசியிருக்காங்க. இது வந்து 2வது பார்ட். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, மறு உருவாக்கம் செய்யும் தொழில்நுட்பம்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேனே, நம்ம ஜிடி நாய்டு என்ன பண்ணுவாரோ, அவர்கிட்ட இந்த 2 வீலர் என்ன பண்ணுவாராம், டிஸ்மேண்டில், அதாவது தனியாக கழட்டிட்டு மறுபடியும் பூட்டி வச்சு பார்ப்பாராம். அது எதுக்கோசரம்னு சொல்லி கேட்டோம்னா, அதில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதையே கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணாங்க அப்படின்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா? அதை வந்து பெரிய லெவலில் பண்ணும்போது ஜிடி நாயுடுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதை மறுபடியும் ஒட்ட வச்சார். டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு ஒட்ட வச்சு பார்க்கணும். மறுபடியும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது அந்த பொருள் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அன்னவுன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய யூஎஃப்ஓவை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன்று சேர்த்து வைக்கும்போது அதில் வந்து நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம்னு சொல்லி அறிவியலாளர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உலகின் மிகவும் மர்மமான மிஸ்டீரியஸான பிளேஸ்னு கருதப்படக்கூடிய அமெரிக்காவோட நெவாடா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஏரியா 51 அப்படிங்கிற பகுதியில் வந்து நிலத்துக்கடியில் வந்து இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பெரும்பாலான மக்களால் கூற்றாகவும் முன்வைக்கப்படுகிறது. ஒரு சிலரால் ஆணித்தனமாக நம்பவும் படுகிறது. ஒரு சிலர் வந்து அதை பற்றி வெளியிலையும் சொல்லியிருக்கிறாங்க. சொன்னவங்க மர்மமான முறையில் இறந்தும் போயிருக்கிறாங்க, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலிமா என்னென்ன நடந்திருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித இனம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மனித குலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரங்கிலிருந்து மனிதனாக பரிணாமம் அடைகிறதுக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகள் எடுத்திருக்குது. அந்த லட்சக்கணக்கான ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோ எரெக்டர்ஸு, ஹோமோ அப்படின்னு சொல்லிட்டு நியாண்டர்தல் மனிதர்கள்னு சொல்லி ஒவ்வொரு கற்கால மனிதர்கள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. இருக்கிறதுல இப்போ நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, நல்ல பகுத்தறிவு உள்ள 20ஆம் நூற்றாண்டில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமேட்டு வாழக்கூடிய மனிதர்களுடைய இனம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அறிவியல் பேர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஹோமோ செப்பியன்ஸ். ஓகேங்களா? நாமெல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய அறிவியல் பேர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, மனிதனத்தோட அறிவியல் பேர் ஹோமோ செப்பியன்ஸ். ஓகேங்களா? மனிதனுக்கு மனிதனை வைத்து கொண்ட அறிவியல் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோமோ செப்பியன்ஸ். ஓகேங்களா? இந்த ஹோமோ செப்பியன்ஸ் இனத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா மனித இனம் வந்து மிகப்பெரிய அபாரமான வளர்ச்சிங்கிறது அடைஞ்சிருக்குது. அதுவும் 19ஆம் நூற்றாண்டில் 1920க்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வளர்ச்சி. அதாவது அந்த காலகட்டங்களில் அன்னவுன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய யூஎஃப்ஓ கிடைச்ச வாட்டி அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மறு உருவாக்கம் செய்யும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க எல்லாம் கழட்டி மாட்டி எல்லாம் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வந்து விமானத்தில் இன்றைக்கி வந்து 2025 1925 ஃப்ளைட்டில் போனோன்னா அது பெரிய ஒரு சாதனை தான். ஆனால் இன்றைக்கி எல்லாராலையுமே பணம் இருக்கிறவங்க எல்லாராலையுமே சாதாரணமாக ஃப்ளைட்டில் போய்ட்டு முடியுது. அதாவது பணம் இருக்கிறவங்க. ஓகேங்களா? இன்றைக்கி 1 லட்சம் இருக்குதா, இங்கேருந்து டெல்லிக்கு கூட டிக்கெட் போட்டு அவசரமாக போகலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜிங்கிறது இந்த அளவுக்கு பயங்கரமான அளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 100 வருஷத்துக்கு முன்னாடி அது கிடையாது. ஆனால் இன்றைக்கி அது பாசிபிள். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரோட கை 2ஆக இப்படி உடஞ்சி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதை ஒட்ட வைக்க அன்னைக்கு சூழ்நிலைக்கு 1925 அந்தளவுக்கு வசதி கிடையாது. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் கங்கா ஆஸ்பத்திரி கொண்டு போனோம்னா காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு இதயத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு அதிநவீன சிகிச்சை கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம பெங்களூரில் இருக்கக்கூடிய நாராயண இருதய ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். இப்படி எவ்வளோ விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா? 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் வீட்லேயும் 2 வீலர் கிடையாது. நினச்ச இடத்துக்கு போக முடியாது. எல்லோரும் வீடியோ கால் பேச முடியாது. எல்லோரும் வந்து பணம் நிறைய வச்சுட்டு இங்கேருந்து அங்கே போய் சுற்றி பார்க்குறது இதெல்லாம் பண்ண முடியாது. எவ்வளோ விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமாக சொல்லக்கூடக்கூடியதெல்லாம் பார்த்தோம்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலிமா இது எல்லா மனுஷங்களுக்கும் போய் சேர்ந்துருக்குது. அப்படி சேர்ந்தது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தினா நம்ம எல்லாருக்குமே என்ன வேணும், பணம் வேணும். அந்த அளவுக்கு எல்லாம் இன்றைக்கி வந்து மாறிடுச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புகிறாங்க. ஓகேங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள், நாம் ஒரு காலகட்டங்களில் நம்ம அன்னைக்கு எந்திரிச்சோம், வேலைக்கு போனோம், வந்தோம், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 100 வருஷம் கழிச்சு இது நடக்க போகுது. அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, 100 வருஷம் கழிச்சு அல்லது ஒரு 10 வருஷம் கழிச்சு பஞ்சாங்கத்தில் எழுதுவாங்க, இன்றைக்கி இந்த நாள் இந்த நேரத்தில் கிரணம் வரும், இந்த நேரத்தில் வந்து சூரிய உதயம், இப்போ சூரியன் அஸ்தமனம், இந்த முக்கியமான நாள் அன்னைக்கு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இந்த கிரகம் ஒன்று கிராஸ் ஆகும்னு சொல்லி எழுதுவாங்க. அதே மெத்தேட் வந்து இன்றைக்கி அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியலாளர்களால் வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு எரிகள் வந்து பூமியை தாக்கும், அதை நாங்கள் இதன் மூலிமா தடுப்போம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிகாவிலேருந்து பிரிஞ்சு போன ஒரு பனித்தீவு வந்து ஜார்ஜியாவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. இந்த வருஷத்தில் அது போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் இருக்கிற சேட்டலைட் மூலிமா கீழே நடக்கக்கூடிய நகர்வுகளை வச்சே வந்து அவங்க வந்து ஒரு கணிப்புக்கு வராங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அறிவியல் தொழில்நுட்பம் தான். அது வளர்ந்ததுக்கு முழுக்க காரணம்னு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்னவுன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய யூஎஃப்ஓ மூலிமா தான் எடுத்தாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறிவியலாளர்கள் ஏலியனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏலியன் ஒன்று கிடையாது, ஏலியன்னா வேற்று கிரகவாசின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பூமியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹியூமன்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க, பூமியோட வேறு ஆப்ஜெக்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ஹியூமன்னா மனிதன் அல்லாத வேறு உயிரினம் பூமியோடைய வேறு ஆப்ஜெக்டில் இருக்குது.
மனுஷ காலடிப்படாத வேற ஒரு ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய கடலுக்கடியில் தான். இது வந்து பெரும்பாலான மக்களால் அதிகமான அளவு நம்பப்படுது. நன்றி.